ஹாய், வெல்கம் டு அடடடா அசத்தல் சமையல். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்டர் ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு வெஜிடேரியன் ஸ்டார்டராக இருந்தாலும் கூட நான் வெஜிடேரியன்ஸ்க்கும் இது வந்து ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான ஒரு ஸ்டார்டர்னு சொல்லலாம். ஸோ நம்ம பார்பிக்யூ நேஷனில் போய் நம்ம வந்து நான் வெஜிடேரியன் ஆர்டர் பண்ணாலும் வெஜிடேரியன் ஸ்டார்டர் வரும்போது இது கேட்டு வாங்கி சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கேஜன் பொட்டேட்டோஸ். இது வந்து வீட்டில் எப்படி வந்து சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கேஜன் பொட்டேட்டோஸ் செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதுக்கு நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுறது பார்த்திங்கன்னா பேபி பொட்டேட்டோஸ் தான். இந்த மாதிரி குட்டி குட்டி உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைனஸ் தேவை. இது வந்து நான் ஹோம்மேட் மைனஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம கடையில் கிடைக்கிற மைனஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டொமேட்டோ சாஸ், அதாவது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தை வந்து நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 பல்லு பூண்டு, அதை வந்து துருக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் தேவை, 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். மைதா மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு வந்து கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பொரிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து எண்ணெய் வேணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கெல்லாம் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம சூட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த உருளைக்கிழங்கை வந்து இதில் போட்டுடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கை வந்து நம்ம ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா வேகக்கூடாது. ஒரு 90% வந்து வெந்தால் போதும். இப்போ இதை வேகட்டும். இப்போ நம்ம வந்து மைனஸ் மிக்ஸ்சர் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்மளுக்கு மைனஸ் வந்து 1/2 கப்பு மைனஸ் தேவைப்படும். நம்ம வந்து 1/2 கப்பு மைனஸ் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த டொமேட்டோ சாஸை வந்து நம்ம சேர்த்துடலாம். டொமேட்டோ சாஸ் எதுக்கு நம்ம சேர்க்குறோன்னா, இது வந்து நல்ல அந்த டேங்கி ஃப்ளேவர், கொஞ்சம் அந்த புளிப்பு இனிப்பு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதில் நம்ம சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம துருக்கி வச்சுருக்க பூண்டு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு, நம்ம டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து காரத்துக்கு மிளகாய்த்தூள், இது வந்து தனி மிளகாய்த்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு கலர் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்மளோட மைனஸ் மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு கோட் பண்ணுறதுக்கு தேவையான பொருளை வந்து நம்ம கலந்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 4 டீஸ்பூன் வந்து சோள மாவு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டீஸ்பூன் வந்து மைதா மாவு, இதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு, இது வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கணும். ஏன்னா உருளைக்கிழங்குல வந்து நம்ம உப்பு போட்டிருக்க மாட்டோம். அதுக்கும் சேர்த்து நம்மளுக்கு உப்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து கொஞ்சம் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள். இப்போ வந்து தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்துக்க போகிறோம்.
வந்து ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நம்ம மீடியம் பதத்துக்கு வந்து இதை கலந்துக்கணும். இதில் வந்து நம்ம மைதா மாவு அதுக்கப்புறம் சோள மாவு கலந்து போடுறதுனால உருளைக்கிழங்கு வந்து நம்ம பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு வந்தால் போதும். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வெந்துருச்சு 90%. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம இந்த கிழங்கு மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேபி பொட்டேட்டோஸை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கை பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா நம்ம வந்து லைட்டாக நசுக்கிக்கணும். இதை வந்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படியே நசுங்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் நசுக்கி வச்சுக்கணும். இந்த மாதிரி நசுக்கி வச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி நசுக்கி வச்சிட்டோம். இப்போ இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த கோட்டிங் வந்து இதில் போடணும். நம்ம இது வந்து நம்ம பஜ்ஜி மாதிரி ஃபுல்லாக நல்லா டிப் பண்ணி போடணுன்னு அவசியம் இல்லை. லைட்டாக வந்து நம்ம இதை கோட் பண்ணால் போதும். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் வேணும். நம்ம நிறைய போட்டோன்னா அது கிறிஸ்பியாக இல்லாமல் வந்து ஒரு மாதிரி மெத்துன்னு ஆயிரும். இந்த மாதிரி பட்டும் படாமல் அது மேலே வந்து நம்ம போட்டுடணும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி நம்ம அந்த பக்கமும் போட்டு எடுத்துக்கணும். சும்மா ஒரு கோட்டிங் பண்ண மாதிரி இருந்தால் போதும். அங்கங்கே மாவு இருக்கணும், இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இதுக்கு நான் ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து நல்லா முறுமுறுன்னு ஷாலோ ஃப்ரையும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து சூடாகட்டும். இப்போ நம்மளுக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கை போட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு தான். அதனால் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக மாறினதும் நம்ம எடுத்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கு வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். நல்லா கிறிஸ்பியாகிடுச்சு. இந்த மாதிரி தான் வந்து இந்த பக்கமும் ஆக்கணும் நம்ம. இந்த பக்கமும் வந்து ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். இப்போது நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு உருளைக்கிழங்கு. நம்ம வந்து இப்போ இதை எடுத்துடலாம். டிஷ்யூ பேப்பரில் வச்சு அதில் இருக்க எக்ஸஸாக இருக்க எண்ணெயெல்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கு தயாராகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம காஜூன் பொட்டேட்டோஸ் வந்து எப்படி நம்ம சர்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது வந்து நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருந்த மைனஸ் மிக்சர். இது மைனஸில் வந்து நம்ம வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் வந்து உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாமே போட்டு வச்சுருந்தோம். அதுதான் இது. அதை வந்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த பொரிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கு மேலே இப்படி போடணும்.
இதை வந்து இப்படி தான் சர்வ் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாருமே வந்து பாபிக்யூ நேஷனில் சாப்பிட்ருப்பீங்க. நம்ம கேஜன் பொட்டேட்டோஸ் வந்து தயாராகிடுச்சு.